Time 3:19 AM. Day 12. நேற்று என்ன நடந்துச்சு? நேற்றும் கொஞ்சம் ஏர்லியாக தான் எழுந்திரிச்சேன். என் பாடி கிளாக் பேக் டு நார்மல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற மாதிரி. ஏர்லி மார்னிங் இந்த சென்ஸ் ஒரு 8:39. யூஸ்வலி ஒரு 11-12 தான் எந்திரிப்பேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 8:39 அந்த டைமுக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சு? எந்திரிச்சிட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு சமைச்சிட்டு கிக்ரைடை ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒருத்தர் எனக்கு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு கார் பூலிங்க்கு. நானும் அவர்கிட்ட என்னை வீட்டு சைடில் வந்து பிக்கப் பண்ணி ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுற மாதிரி முடியுமான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பி கேட்டேன். அதுக்கு அவர் என்னை கலாய்க்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டார். லைக் கலாய்க்கிறதுன்னு சொல்ல முடியாது, லைக் கைண்ட் ஆஃப் ரூட். அதாவது அப்படி வீட்டில் பிக் பண்ணி ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கேப் புக் பண்ணி போங்க, இது கார் பூலிங், போகிற வழியில் தான் ட்ராப் பண்ண முடியும் அப்படின்ட்டாரு. கொஞ்சம் சர்க்காஸ்டிக்காக இருந்துச்சு, ரூடாகவும் இருந்துச்சு. சரி, நம்ம இவங்க மெசேஜ் பார்த்துட்டு நம்ம மைண்ட் ஃபக்காக வேணாம்னு நினச்சிட்டு அதை இக்னோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கேப்லேயே ஆஃபீஸ் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். நேற்று நான் வந்து ஒரு ஒயிட் டாப் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் ஸ்கர்ட் தான் போட்டேன். லைக் ஒரு ஸ்விட்சர்லாண்டில் ஓல்ட் விண்டேஜ் டைம்ஸில் போடுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு. அது போட்டு தான் ஆஃபீஸ் போனேன். கேப் டிரைவரும் ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க. அவங்க டிஸ்டர்பே பண்ணல, ரொம்ப நீட்டாக இருந்துச்சு காரு. நல்லா சேஃபாக கொண்டு போய் ஆஃபீஸ் விட்டார். லைக் நான் வந்து கார்டில் தான் ஆட்டோ பே தான் ஆகும். பட் ஸ்டில் அவர் நல்லா ட்ரைவ் பண்ணதுனால, என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுனால, ஏசி நல்லா வந்ததுனால, கைண்டாக இருந்ததுனால அவருக்கு நான் டிப்ஸ் கொடுத்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே போனால் சந்து சருவும் கேரம்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் அவங்கள போய் பார்த்துட்டு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு, நிறைய வேலை இருந்துச்சு. கோட் அப்டேட் பண்ணுறது, டேஷ்போர்ட் அப்டேட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஹெச்ஆர் ஒர்க்ஸில் அந்த பிரேக் கால்குலேட்டிங் அந்த ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருந்தேன், அது அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. அப்புறம் கைசன் வீடியோ அப்டேட் பண்ணுறது, அப்படி ஒவ்வொரு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக முடித்தேன். அதுக்கப்புறம் கேரம் ஆட போனோம். கேரம் ஆட நான், பிரேமா, சரு, வர்ஷா, நாங்கள் 4 பேர் தான் ஆடினோம். நானும் வர்ஷாவும் டீம் போட்டு ஆடினோம். நாங்கள் பெட் கட்டி இருந்தோம். ஒரு வேளை நானும் வர்ஷாவும் ஜெயிச்சோன்னா சரவணும் பிரேமாவும் எங்களுக்கு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுக்கணும் மிலாலேருந்து அப்படின்னு. என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஃபஸ்ட் கேம் மட்டும். அதுக்கப்புறம் அதாவது அவங்க வர்ஷா ஒரு டயலாக் சொல்லுவாங்க. அதாவது ரெட் காயின் போட்டால் நாங்கள் ரெட் காயின் போட்டோம், நாங்கள் தான் ஜெயித்தோம் அப்படின்றாங்க. லைக் டசன்ட் மேட்டர், எண்ட் ஆஃப் த டே யார் எல்லா காயினும் போட்டாங்கன்னு, லாஸ்ட் காயின் ரெட் காயின் போட்டாலே அது ஒரு பெரிய விக்டரியாக நம்பிட்டு இருக்கிறவங்க. நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் கேம் வின் பண்ணோம், பட் செகண்டு தேர்டு தோற்றுட்டோம். சரு அண்ட் பிரேமா வந்து பெஸ்ட் ஆஃப் 3 தான் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு எங்களை லைட்டாக ஏமாற்றிட்டு அப்படியே விளையாடிட்டோம். இன்றைக்கி எங்கள் நேற்று மேனேஜர் பர்சனல் ஒர்க்னால லீவ் எடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய வேலையெல்லாம் நானே ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் முடித்து, லைக் கோடெல்லாம் அப்டேட் பண்ணதுக்கு ஹெச்ஆர் டீமில் 2-3 பேர்கிட்ட கோட் அப்டேட் பண்ணி கொடுத்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. லைக் மேனுவலாக பிரேக் கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் இன்ஸ்டால் பண்ணதில் யூசர் இன்டர்ஃபேஸில் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க.
என்ன நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நான் வந்து பாலுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் ஒன்று கொடுத்தேன். லைக் எனக்காக அவ்வளோ மினியேச்சர்ஸ் கொடுத்தார்ல, அவருக்காக ஒரு கோல்டன் ரோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை அவருக்கு கொடுத்தேன். அவருக்கு பிடிச்சதா இல்லையான்லாம் தெரியல, பட் ஸ்டில் கொடுத்தேன். அப்போ தான் ஒரு நிம்மதியாக இருக்கும்னு. அதுக்கப்புறம் நாங்கள் பிரேக் போனோம். நேற்று என்ன சாப்பிட்டோம்? முட்டை பஜ்ஜி சாப்பிட்டோம். 2 முட்டை பஜ்ஜி. சரு தான் அந்த அக்கா கடையில் வேலை பார்க்குற மாதிரி அவன் தான் சர்வ் பண்ணியிருந்தான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் புவியரசன் சொல்லி ஒரு மேனேஜர் இருக்காங்க ஆஃபீஸில். ரொம்ப நல்ல மனுஷன். ரொம்ப கைண்டாக இருப்பார், காமாக பேசுவார், பொலைட்டாக பேசுவார். அவரே ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போவுமே கேட்பார், என்னம்மா இன்னும் ஸ்டேட்டஸ் போடல அப்படின்னு. அவர்கிட்டே நம்ம யூடியூப் சேனலை பற்றி இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. லைக் ரொம்ப ஒக்கியபைடாகவே இருந்தேன் ஹோல் டே. புது லைக் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. கோட் அப்டேட் பண்ணுற வேலை அப்படி இல்லாமல் நிறைய முடிச்சு. அப்புறம் டின்னர் சாப்பிட்டு, டின்னர் வந்து சரு சுரக்காய் குழம்பு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க அம்மா சுரக்காய் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் நேற்று என்னமோ கொஞ்சம் இனிப்பாக இருந்துச்சு. பட் ஸ்டில் அவங்க அம்மா சூப்பராக சமைப்பாங்க. நான் வந்து சோயா சங்க்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு போனேன். எனக்கு தான் பிடிக்கல, பட் மற்றவங்களுக்கெல்லாம் பிடிச்சது. ஸோ அதையும் சாப்பிட்டு டின்னர் முடிச்சுட்டு, அப்புறம் ஹரியோட கால் இருந்துச்சு டேஷ்போர்டு அப்டேஷனுக்கு. இன்னும் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் கேட்டுட்டு கொஞ்சம் தூக்கமாக இருந்துச்சு, பட் ஸ்டில் அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்லேயே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது என்ன லாங்குவேஜ் எனக்கு தெரியல, நெட்ஃப்ளிக்ஸில் இருந்துச்சு த மேனி அப்படின்னு. அந்த சீரீஸ் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். காமெடியாக இருந்துச்சு. அப்புறம் ஜோசி கூட விளையாடிட்டு இருந்தேன். சொல்ல மறந்துட்டேன். நேற்று நானும் வர்ஷினின்னு ஒரு பொண்ணும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். லைக் நான் எப்படி ஒயிட் கலர் டாப் போட்டிருந்தேன், அதே மாதிரி அதே டிசைனில் அவங்களுக்கும் ஒரு டாப் இருந்துச்சு. அவங்களும் ஜீன் தான் போட்டிருந்தாங்க, நான் ஜீன்ஸ் ஸ்கர்ட் போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்தோம். நானும் சொன்னேன் ட்வின்னிங்காக இருக்கும், நைஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு. வர்ஷினி ரொம்ப நல்ல பொண்ணு. லைக் எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே லைக் அழகாக அப்பியரன்ஸில் அழகாக இருக்கிறவங்க மனசில் அழகாக எப்போவும் இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேர். அந்த ரேரில் இவங்களும் ஒன்று. ரொம்ப கைண்ட், ரொம்ப பொலைட், ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அவங்க பற்றி நிறைய தெரியாது, பட் என்கிட்ட பிஹேவ் பண்ணது வரைக்கும் செம்ம கேரக்டர். அதுக்கப்புறம் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கேபில் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன். ஜோசி கூட விளையாடினேன். வேறு என்ன பார்த்தேன்? லெஜெண்ட் ஆஃப் த ப்ளூ சீ பார்த்தேன். சூப்பராக இருக்குது. லைக் நான் முன்னாடி பார்த்துருக்கேன். பர்சனல் லேப்டாப்பில் இந்த டேஷ்போர்டு ரிக்குவயர்மெண்ட் வாங்கினதுக்கு கொஞ்சம் கோட் அப்டேட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் அப்டேட் பண்ணி அதை டிப்ளாய் பண்ணிவிட்டு மீன் டைமில் இதை பார்த்துட்டு இருந்தேன், லெஜெண்ட் ஆஃப் த ப்ளூ சீ. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப பசிச்சுது. லைட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜோசி கூட விளையாடிட்டு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், டே முடிஞ்சு போச்சு.